தமிழின படுகொலை, இனப்பிரச்சினை மற்றும் உள்நாட்டு யுத்தம் தொடர்பாக ரத்தினபுரி மறைமாவட்ட அருட்தந்தை ஜீவந்த பேரிஸ் வெளியிட்ட கருத்துக்கு எதிராக இலங்கை கத்தோலிக்க ஊடகம் மற்றும் சமூக தொடர்பாடல் தேசிய ஆணைக்குழு இயக்குனர் அருட்தந்தை ஜூட் கிருஷாந்த வெளியிட்ட அறிக்கை குறித்து மனித உரிமை செயற்பாட்டாளர்கள், கிறிஸ்தவ அமைப்புகள், கத்தோலிக்க குருக்கள் மற்றும் துறவியர்கள் இணைந்து ஆழ்ந்த கவலையையும் ஏமாற்றத்தையும் வெளிப்படுத்தி அறிக்கை வெளியிட்டுள்ளனர். அவர்கள் வெளியிட்டுள்ள கூட்டறிக்கையில் யுத்தத்தை வெறுமனே பயங்கரவாதத்திற்கு எதிரான போர் என வர்ணிப்பது தமிழ் மக்களின் வரலாற்று அனுபவங்களையும் பல தசாப்தங்களாக அவர்கள் எதிர்கொண்ட ஒடுக்குமுறை, பாகுபாடு, வன்முறை மற்றும் துயரங்களையும் மறைக்கும் முயற்சியாகும் என குறிப்பிட்டு, யுத்தத்தின் இறுதிக்கட்டத்தில் ஆயிரக்கணக்கான அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டமை, வலிந்து காணாமலாக்கப்பட்டமை மற்றும் தொடர்ந்து நடைபெறும் நீதிக்கான போராட்டங்கள் என்பவை புறக்கணிக்கப்படக்கூடாதெனவும் வலியுறுத்தியுள்ளனர். இவ்வறிக்கையில் 1948ஆம் ஆண்டு முதல் தொடர்ச்சியாக தமிழர்களுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வரும் அரசியல், சமூக மற்றும் இராணுவ ஒடுக்குமுறைகள் கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலைக்கான வலுவான ஆதாரங்கள் என சுட்டிக்காட்டி 2015ஆம் ஆண்டு வடமாகாண சபை நிறைவேற்றிய தீர்மானம், வடக்கு கிழக்கு கத்தோலிக்க ஆயர் பேரவையின் 2022ஆம் ஆண்டு அறிக்கை, வடக்கு கிழக்கின் குருக்கள் மற்றும் துறவியர்களின் சமீபத்திய அறிக்கைகள் முள்ளிவாய்க்காலில் உச்சத்தை அடைந்த ஒரு இனப்படுகொலை செயன்முறையை வெளிப்படுத்தும் சான்றுகள் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் தனிச்சிங்கள சட்டம், கல்வி தரப்படுத்தல், அரசு ஆதரவு சிங்கள குடியேற்ற திட்டங்கள், தமிழர்களுக்கு எதிரான கலவரங்கள், யாழ் பொது நூலக எரிப்பு, தமிழ் அரசியல் கைதிகள் படுகொலை, அமைதியான சத்தியாகிரக போராட்டங்கள் மீதான தாக்குதல்கள் போன்ற நீண்டகால அநீதிகளே தமிழ் இளைஞர்களை ஆயுத போராட்டத்திற்கு தள்ளிய அடிப்படை காரணங்களாகும் என இவ்வறிக்கை கோடிட்டு காட்டியுள்ளது. போரின் போது தமிழ் கத்தோலிக்க திரு அவையும் கடுமையாக பாதிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டி, இறுதிக்கட்ட யுத்தத்தில் இராணுவத்திடம் சரணடைந்து காணாமலாக்கப்பட்ட அருட்தந்தை பிரான்சிஸ் ஜோசப், கொல்லப்பட்ட மற்றும் காணாமலாக்கப்பட்ட தமிழ் குருக்கள், நவாலி, குருநகர், அல்லைப்பிட்டி மற்றும் மன்னார் பேசாலை ஆலயங்கள் மீது நடாத்தப்பட்ட தாக்குதல்கள் போன்றவை தமிழ் மக்களுக்கு எதிரான பரந்தளவிலான அரச வன்முறையின் எடுத்துக்காட்டுகள் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அருட்தந்தை ஜீவந்த பீரிஸின் அறிக்கை தமிழ் மக்களின் துயரங்களையும் நீதிக்கான கோரிக்கைகளையும் புரிந்து கொள்ளும் மனப்பான்மையுடன் வெளியிடப்பட்ட ஒரு துணிச்சலான ஒற்றுமை குரலாக பாராட்டப்பட்டுள்ளது. அவர் எதிர்கொள்ளக்கூடிய எந்த ஒரு அழுத்தமும் அல்லது பழிவாங்கல் நடவடிக்கைகளுக்கும் எதிராக தாங்கள் உறுதியாக நிற்பதாகவும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை கத்தோலிக்க ஆயர் பேரவை தமிழின படுகொலை தொடர்பாக நீதியை அடிப்படையாக கொண்ட மற்றும் பாதிக்கப்பட்ட மக்களின் அனுபவங்களை மதிக்கும் ஒரு தெளிவான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டிய அவசியத்தை சுட்டிக்காட்டி, தமிழ் மற்றும் சிங்கள கத்தோலிக்கர்களுக்கிடையில் உண்மை, நீதி, நல்லிணக்கம் மற்றும் நிலையான சமாதானத்தை நோக்கிய உரையாடல்களை முன்னெடுக்க வேண்டும் எனவும் இவ்வறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது.